அப்படி உத்து அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு? உன் வேலையை மட்டும் நீ போய் பாரு, புரிஞ்சுதா? இல்ல. என்னாச்சு உனக்கு? இப்படி ஆகாயத்துல பறவை மாதிரி பறக்க ஆரம்பிச்சுட்ட? இல்ல இல்ல, யாரு நீ? என்ன விடு, என்ன விடு. விட்டுட்டேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், என்ன புடி. சரி புடிச்சிட்டேன். ஏன் என்ன நீ கன்ஃபியூஸ் பண்ற? நீ தான் விடவும் சொல்ற, அப்புறம் பிடிக்கவும் சொல்ற. அட இம்லி, நீயா எப்போ வந்த? இப்பதான் வந்த வீர். ஆனா இங்க என்ன நடக்குது? நீ எத்தனை ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்க? அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜிண்டு தான். ஜிண்டு ஒரு ஜீன் இல்ல, அதனாலதான் அவன் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் கவலைப்படாத, உன்னோட ரகசியத்தை நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ். பண்டி, உனக்கு ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசை இருக்குல்ல? சரி, இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிடலாம். ஜிண்டு, யாராவது பார்த்தா என்ன சொல்றது? சீக்கிரமா கீழே இறக்கு. பண்டிய அவ்வளவு சீக்கிரம் விட்டுறக்கூடாது பாஸ். இவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாகணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். வேண்டாம், நான் உன்னை எதுவுமே பண்ணல, என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். இங்க பாரு, நான் வேணா என் காதை புடிச்சிட்டு சாரி சொல்றேன். சாரி. இனிமே நான் எப்பவுமே இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்ல, இன்வெஸ்டிகேஷன் புக்ஸ கூட படிக்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் பார்த்தத நீயும் மறந்துடணும். நீ மறந்தது மட்டும் இல்லாம பழைய நிலைக்கு மாறிடணும். என் பர்ஸ் ஒருத்தன் திருடிட்டு ஓடிட்டு இருக்கான், புடிங்க. அட, அப்படி அங்க என்னதான் நடக்குது? எதுக்காக அவங்க இப்படி கத்துறாங்க? யாராவது புடிங்க, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. யாராவது புடிங்க, போங்க. அவன் தப்பிச்சு எங்க தான் போவான்? இங்க எப்படி நெருப்பு வந்துச்சு? பத்திக்கிச்சே. நீங்க யோசிக்க வேண்டியது தீ எப்படி பத்திக்கிச்சுன்னு இல்ல, அதை எப்படி அணைக்கணும்னு தான். சீக்கிரமா போய் தண்ணியில குதிச்சிடுங்க, சீக்கிரம். இந்தாங்க ஆண்டி, உங்களோட பேக். ரொம்ப நன்றி தம்பி. இந்த திருடங்கனால வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தினமும் யாராவது ஒருத்தர் பேக திருடிட்டு இப்படிதான் இவங்க ஓடிட்டு இருக்காங்க தம்பி. మ్యాడ్ మ్యాక్స్ కోపం వచ్చింది. చాలా చాలా కోపం వచ్చింది. మీరు ఇంతవరకు ప్రేమ్ సహాయ్ రోబోట్ ని పట్టుకోనే లేదు. శాంతించండి బాస్, శాంతించండి. మీలాంటి జీనియస్ కి, సూపర్ డూపర్ జీనియస్ కి కోపం శోభాయమానం కాదు. క్యాట్ మోనా, ఇక్కడ నా ఆవేదనని అర్థం చేసుకునే దానివి నువ్వు ఒక్కదానివే. మిగతా వాళ్లకు నా బాధ అస్సలు అర్థం కావడం లేదు. ఇలా చూడండి బాస్, నేను మీకోసం ఒక అద్భుతమైన రోబో డాగిని తయారు చేశాను. ఇది వాసనతోనే ఆ ప్రేమ్ సహాయని అతని రోబోట్ ని ఇట్టే పట్టేసుకుంటుంది. చూపించు. ఇది ఆ ప్రేమ్ సహాయని ఎలా పట్టుకుంటుందో కాస్త చూపించు. అలాగే బాస్, ఇప్పుడే ఇక్కడే శాంపిల్ చూపిస్తాను. మీ రుమాలు ఇలా ఇవ్వండి. ఇదిగో చూపించు, శాంపిల్ చూపించు. వెతుకు. శాంపిల్ చూపించమంటే ఇలాగేనా చూపించేది? నన్నే శాంపిల్ గా చూపిస్తావా? మ్యాడ్ మ్యాక్స్ కోపం వచ్చింది, చాలా చాలా కోపం వచ్చింది. మిస్టర్ మ్యాడ్ మ్యాక్స్, నా పేరు కోబ్రా. మీకు ప్రేమ్ సహాయ్ కావాలంటే నేను తీసుకొచ్చి మీకు అప్పచెప్తాను. అందుకు నాకేమిస్తారు? నీకెంత డబ్బు కావాలంటే అంత తీసుకో. ఇంతకీ నువ్వు అతన్ని ఎలా పట్టుకుంటావో చెప్పు.
అతన్ని నేను కాదు, అతని మనుషులే అతన్ని వెతికి పట్టుకుని మనకప్ప చెబుతారు. ఇవాల్టి సంచలన వార్త. నగరంలోని అత్యంత పురాతనము అత్యంత ఎత్తైనది అయిన కోట బుర్జుపై కోబ్రా అనే ఒక భయంకరమైన నేరస్తుడు ఒక క్షిపణిని ఏర్పాటు చేశాడు. అతను ప్రభుత్వానికి తన కోరికను ఇలా తెలియజేస్తున్నాడు. ఇలా చూడండి, నా పేరు కోబ్రా. ప్రభుత్వానికి నాదొక చిన్న విన్నపం. అదేమిటంటే డాక్టర్ ప్రేమ్ సహాయ్ ఎక్కడ ఉన్నా సరే అతన్ని వెతికి పట్టుకుని నాకప్ప చెప్పాలి, లేదా నేను నా క్షిపణితో మొత్తం నగరాన్ని నేలమట్టం చేస్తాను. అన్నట్టు ఇంకో ముఖ్య గమనిక. ஜெண்டு எனக்கு சொல்புல் எங்க இருக்கான்னு தெரியல. சீக்கிரமா சொல்புல் எங்க இருக்கான்னு தேடி கொண்டு வா. ஓகே பாஸ், தோ போறேன். சுல்புல் எப்பவும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் இங்க இருந்து போய் ரொம்ப நல்லது பண்ணிருக்கான். நான் ஒரு வேலை பண்றேன். பாஸுக்கு வேற ஏதாவது ஒரு சாதாரண டாக்கிய கொண்டு வந்து கொடுத்துறேன். அட நீ என்ன யோசிக்கிற ஜெண்டு? சீக்கிரமா செய். தோ பண்றேன். தோ பாருங்க, வந்துட்டா சுல்புல். சொல்புல் நீ எங்க போயிட்ட? உனக்கு தெரியும்ல நீ இல்லாம நான் எவ்வளவு கவலைப்படுவேன்னு. டாச்சோ டாச்சோ டாச்சோ. ஓஹோ, அப்படின்னா நீ இன்னும் கோவமா தான் இருக்கியா? அப்போ உன் கோவத்தை போக்குறதுக்காக நான் போய் கேரட்டை கொண்டு வரேன். இந்தா உனக்கு வேண்டிய கேரட். இத சாப்பிட்டு கோவத்தை மறந்துடு. டாச்சோ டாச்சோ டாச்சோ. நல்ல சுவையான சாப்பாடை கொடுக்கறதுக்கு பதிலா கேரட்டா எனக்கு கொடுக்கற? என்ன பார்த்தா என்ன முயல் மாதிரி தெரியுதா? நான் கேரட் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அடடா, உனக்கு கோவம் அதிகமா வருதே. முதல்ல கேரட்டை சாப்பிடு. எனக்கு கேரட்னா பிடிக்காது. ஆனா இப்ப நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்ன காரியம் பண்ண? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏரோப்ளேன் மாதிரி நீ காத்துல பறந்து வரலாம் சரி, ஆனா லேண்ட் பண்றதுக்கு ஏன் முதுகு தான் கிடைச்சதா உனக்கு? பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். ஏய் நில்லு. அடடா, சொல்புல் வீருக்கு நல்லா கிக் கொடுத்திருக்கா. வா சொல்புல், கேரட்டை சாப்பிடு. எனக்கு உனக்கு கேரட் கொடுக்க ரொம்ப ஆசை. இன்னொரு கேரட்டை சாப்பிட்டு வீருக்கு இன்னொரு கிக்கு நல்லா கொடு. அவனுக்கு நான் ஒண்ணு கொடுக்க தான் போறேன். அதுக்கு முன்னாடி நீயும் ஒண்ணு வாங்கிக்க. இந்தா, தயாரா? என் முதுகெலும்பு உடைச்சிட்டியா? இப்ப பாரு, உன் எலும்பு நான் என்ன போறேன். சிண்டு, இது நம்மளோட சொல்புல் இல்ல. நம்ம சொல்புலுக்கு கோவம் வந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். சொல்புல், நீ எங்க இருக்க? நான் ஏன் என் நண்பர்களை விட்டுட்டு வந்தேன்னு தெரியலையே. திரும்ப நான் எப்படி அவங்கள போய் சந்திப்பேன்? முடிஞ்சிடுச்சு. சீக்கிரம் கிளம்பு என்னோட ரோபோட் பேர்ட். சீக்கிரம் சொல்புல் எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடி. சொல்புல் சொல்புல் கிளம்பு. சொல்புல். வீர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சுல்புல்ல தேடுறதுக்கு இது நமக்கு உதவி செய்யுமா? இது ஒரு ரோபோட்டிக் பேர்ட். அதுல நான் சுல்புலோட போட்டோ அப்லோட் பண்ணிருக்கேன். அது பாரு, அது எல்லா டாங்கி கிட்டயும் போய் சுல்புல்ன்ற பேரை சொல்லி கூப்பிடுது. சொல்புல் சொல்புல் சொல்புல். வாவ்! வீர், உன் பேர்ல மட்டும் வீரம் இல்ல, நீ உண்மையிலேயே வீரன்தான். இந்த நிலத்துக்கடியில எதுக்கு வைப்ரேஷன் ஆகுது? ஏதோ விஷயம் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இது மெட்டல் பம்பாச்சே. அப்போனா இதுவும் ஒரு ரோபோட் தான். இது என்னதான் தேடி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இத மேட் மேக்ஸ் தான் அனுப்பியிருப்பான். நண்பா வீர், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சட்டா அங்கிளோட காரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அது நல்லாவே இல்ல. சட்டா அங்கிள், என் கார் எங்க போச்சு? இங்க தானே நிறுத்தி வச்ச, எங்க போச்சு? உங்களுக்கு தான் சொல்றேன். ஏய், நான் நகர மாட்டேன். நான் மத்தவங்கள தான் நகர வைப்பேன். சொல்லுங்க, கார் எங்க? நீங்க தானே இங்க இருந்தீங்க. கார் எங்க போச்சுன்னு சொல்லுங்க. யாராவது வந்து இது காப்பாத்தணுமா? முதல்ல நாம இங்க இருந்து போயிடலாம். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. இதெல்லாம் நான்
நான் பாத்துக்கிறேன். அப்ப escape. யாராவது என்ன காப்பாத்துங்க. Help! மேட்மேக்ஸ் வர வர ரொம்ப தெளிவா யோசிக்கிறான். அவன் எப்பேற்பட்ட ரோபோ தயாரிச்சிருக்கான் தெரியுமா? அந்த ரோபோவால பூமி கடியில இருந்துகிட்டே உன்னை வாட்ச் பண்ணி பிடிக்க முடியும். பிரச்சனை வேற எதுவும் இல்ல தாத்தா, இதுதான். அதால என்ன பார்க்க முடியுது, ஆனா என்னாலதான் அதை பார்க்க முடியல. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது. இந்தா எக்ஸ்ரே விஷன் கிளாஸஸ். இத நீ உன்னோட ரோபோட்டிக் ஐஸ்ல மாட்டிக்க. அதுக்கப்புறம் நீயும் அதை டிடெக்ட் பண்ண முடியும். அப்படி போடுங்க தாத்தா. தாத்தா, அந்த ரோபோட் நம்ம வீட்டுக்கு அடியில தான் இருக்கு. இப்போதைக்கு நான் ஜின்டோட ஹெல்ப்பால இத வெளியில அனுப்புறேன். ஜின்டோ, நீ எங்க தான் இருக்க? தக்தினா தின் தின், நான் தான் ஜின், நான் தான் ஜின். சொல்லுங்க பாஸ், நான் என்ன வேலை செய்யணும்? நிலத்துக்கு அடியில அணுகொண்டா இருக்கு, அத புடிச்சு வெளியில கொண்டு வா. இப்பவே கொண்டு வரேன். அட இது இல்லப்பா, என்ன காரியம் செஞ்ச நீ? இந்த அணுகொண்டாலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவையான அணுகொண்டா நம்ம வீட்டு பூமிக்கு கீழே இருக்கு. முதல்ல எல்லாத்தையும் அழிச்சிடு. நீங்க ஒரு வேலை கூட சரியா சொல்றதுல பாஸ். சரி, நான் இதை எல்லாத்தையும் மறுபடியும் அனுப்பிடுறேன். அப்படியே நானும் கிளம்புறேன். என்ன தாத்தா இது, ஜிண்டு கோச்சுக்கிட்டு போயிட்டான். இப்போ நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணுமா? வீர், இத பாருப்பா, நீ நிலத்துக்கு மேல நடந்தா இது எப்படியாவது மறுபடியும் ஒன்னு கண்டுபிடிச்சிரும். அப்போ நான் என்ன பண்றது? இரு, அதுக்கு